எல்லாரும் அப்படியே எல்லா சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஆபிரகாமின் தேவனே சோதரம் சோதரம் சோதரம். ஈசாக்கின் தேவனே சோதரம் சோதரம். யாக்கோபின் தேவனே சோதரம் 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 சோதரம். எங்கள் முற்பிதாக்களின் தேவனே சோதரம் 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 சோதரம். இருக்கிறவராகவே இருப்பவரே சோதரம் சோதரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே சோதரம் சோதரம். அல்பா ஒமேகாவுமானவரே சோதரம் சோதரம். ஆதியும் அந்தவுமானவரே சோதரம் சோதரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோதரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே சோதரம். ஒருவரும் கண்டிராத தேவனே சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். மாற்றிடுமே காயங்களை அபிஷேகத்தை இலற்றினார். அசைவாடு பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உடைய கிருபையுள்ள கரத்துக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையில கலந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டு சேர்ந்து ஆராதிக்கிற ஆண்டவரே எல்லா வியூவர்ஸுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். தேவ ஆவியானவர்கள் மீது இறங்குவீராக. ஆண்டவரே, கர்த்தர் ஆவியா இருக்கிறவர்களை தொழுது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னேரே. நம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து இந்த ஓய்வு நாள் உம்மை ஆராதிப்பதற்கு பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக தகுதிப்படுத்தும்படியாக நம்முடைய பிரசன்னத்தினால் மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது எமில்டா மேரி என்னுடைய மனைவி ஒரு பாடலை பாடுவார்கள். அதற்கு பின்பு என்னுடைய மகள் டெபோரால் ஒரு ஆங்கில பாடலை பாடுவார்கள். அதற்கு பின்பு நான் ஆராதிப்பேன். அதற்கு பின்பு நாம் தேவ செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். இன்றைக்கு ஒரு விசேஷித்த தேவ செய்தி இருக்கிறது. அது பிதாவின் அன்பு. பிதா எவ்வளவு நம் மீது அன்பு கூர்ந்தார் என்பதை குறித்து இன்றைக்கு தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு விசேஷத்த செய்தி. அது முழுமையாய் நாம் அதை கேட்பதற்கு நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதமான இந்த நாளில் உங்களை வந்திருக்கிற யாவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.
ஆமென். இப்பொழுதும் ஒரு ஆங்கில பாடல் தமிழ்லேயும் இருக்குது, ஆங்கிலத்திலையும் இருக்குது. முதலாவது தமிழில் கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் பாடலாம். ஆமென். ரொம்ப சிம்பிள் தான். எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. ஆமென். எந்த முழுவலுமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. எல்லாரும் கற்றுக்கிட்டு இன்னொரு தடவை கூட பாடலாமா? ஆமென். கடைசி ஒரு தடவையா, இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, உள்ளத்திலிருந்து கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I worship Your holy name. மீண்டும் சொல்வோமா? Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I worship Your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing Your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing till the evening comes. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. அவரை மாத்திரமே. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே, அவர் நாமத்தை என்றென்றும் ஸ்தோத்திரி. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நாம் கண்களை மூடி ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை போல வானச்சுக்கள பூமிக்கு மேலே ஒரு தெய்வம் இல்லை. அவர் மிகவும் நல்லவர். அல்லேலூயா. ஜீசஸ். எல்லாரும் கரங்களை தட்டி உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன்
நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கரங்களை சேர்த்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை முன்குறித்து நீர் கைவிடவே மாட்டீர், என்னை முன்குறித்து நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆராதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார், இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே, நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, எங்கள் முழு பலத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்பா. நீர் நல்லவர் 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 அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், புகழ்கிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் ஆண்டவர், நீர் கர்த்தர் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் போதுமானவர் அப்பா. இம்மட்டும் எங்களை காத்த எபினேசர், இனியும் எங்களை காக்க நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீரப்பா. இந்த ஆராதனை நீர் மகிமை அடையும். இந்த ஆராதனையில ஆண்டவரை ஆராதித்த சபையாரையும் ஆன்லைன் வியூவர்ஸையும் ஆசீர்வதிப்பீராக. ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, ஆராதித்த ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும். வியாதிகளை விட்டு விளக்கும் ஆண்டவரே, எல்லா பலவீனங்களை மாற்றும் ஆண்டவரே, எல்லா துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும் ஆண்டவரே, எல்லா குறைகளை நிறைவாக்கும் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக.
கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து இந்த சந்தோஷத்தில் சமாதானத்தில் நிரப்புவீராக. உன்னை மனமகிழ்ச்சியினால் நிரப்புவீராக. கர்த்தர் இவர்களை குறைகளை அத்தனை நிறைவாக்கும். நீர் ஆசீர்வதியும். நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. எல்லா துதியும் கனம் மகிமையும் ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே உமக்கே செலுத்துகிறோம். நீர் மகிமை அடையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே அமருவோம். கர்த்தர் நல்லவர். எங்களை மூடிய தேவ செய்திக்காக ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பேசுவது நீங்கள் அல்ல, தேவ ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்ற வேத வாக்கியின்படி பிதாவே உம்முடைய பரிசுத்தாவை அளவில்லாமல் கொடுத்து எங்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, தேவ ரகசியங்களை நாங்கள் ஆவியார் மூலமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு சத்தியத்தின் ஆழங்களை, ஆண்டவர் உயரங்களை, அகலங்களை நாங்கள் அறிந்து கொண்டு உள்ளான மனுஷன் நாங்கள் பலன் அடைவதற்கு, நீர் கர்த்தர் என்று நாங்கள் அறிந்து மகிழ்வதற்கு ஆண்டவருடைய சத்திய வசனத்தினால் எங்களோடு பேசும். நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு, Today the topic for the word of God is பிதாவின் அன்பு. the love of Father. பிதா நம்மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்பதை குறித்து இன்றைக்கு வேதத்திலே தியானிக்க போகிறோம். We gonna see how much did Father love us. அவர் காட்டின அன்பு மகா பெரிய அன்பு. The love he showed is very great. ஒருவனும் பூமியில இப்படிப்பட்ட அன்பை இதுவரைக்கும் செலுத்தினதில்லை. No one in this world had shown like this love. அவ்வளவு பெரிய அன்பு நம் மீது செலுத்தியிருக்கிறார். Such a great love he had shown on us. அவர் அன்பு கூர்ந்து நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். He had done many good things for us through his love. அதெல்லாம் நாம் இன்றைக்கு பார்த்து Today we are going to see all these things. நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. And we are going to pray and get the blessing. ஹல்லேலூயா, Hallelujah. யோவான் 3:16 வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நாம் கெட்டு போக கூடாது, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, Because we should not perish and we should be blessed, தம் குமாரனையே நமக்காக கொடுத்தார். he gave his only begotten son to us. அல்லேலூயா, Hallelujah. தன் குமாரனே கொடுத்த இந்த பிதா யார் என்று நாம் முதலாவது பார்க்க போகிறோம். We're going to see who is this father who gave his only son. நெகேமியா 2:20 வாசிப்போம். ஆமென். பரலோகத்தின் தேவனானவர் இவர் யாரு? The God of heaven. Who is he? பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவர். The one who dwells in heaven. 1 தீமோத்தேயு 6:16 சொல்லுகிறது, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிதாரவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய. ஆமென். இவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவர். This father who dwells in heaven. ஒருவராய் சாவாமை உள்ளவர், மரணமே இல்லாமல் இருக்கிறவர். The one who has immortality. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். அவரிடத்தில் யாரும் கிட்டி சேர முடியாது. We cannot go near him because he dwells in a light which we cannot go near him. மனுஷரால் ஒருவரும் கண்டிராதவர், இதுவரைக்கும் பிதாவை ஒருவனும் கண்டதில்லை. Till now no one has seen the Father. அவர் நித்திய வல்லமை உள்ளவர். And he has eternal power. அல்லேலூயா. Hallelujah. கரங்களை தட்டி அவரை ஒரு விஷயம் மகிமைப்படுத்துவோம். Let's worship and praise the Lord. அது மட்டுமல்ல, Not only that, 1 கொரிந்தியர் 8:6 வாசிப்போம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிற்று. போதும், அவராலே சகலமும் உண்டாயிற்று. through him everything was created. ஆதியாகமம் 1:1 வாசிச்சீங்களா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
அல்லேலூயா. Hallelujah. பிதாவாகிய தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பார்க்கிறோம். In the beginning we see that the Father God has created the heaven and the earth. நாம் பார்க்கிற சகல காரியத்தையும் 6 நாள்ல ஆண்டவர் படைத்தார். God has created everything which we can see in 6 days. முதல் நாள்ல வெளிச்சத்தை படைத்தார். In the first day he created the light. இரண்டாவது நாள் ஜலத்தில் இருந்து ஆகாய விரிவை உண்டாக்கினார். In the second day he took fermentation from the water. மூன்றாவது நாள் வெட்டாந்தரையையும் புல் பூண்டுகளும் மரஞ்செடி கொடிகளை உண்டாக்கினார். In the third day he created the land and the plants and trees. நான்காவது நாள் சூரியனையும் சந்திரனையும் படைத்தார். In the fourth day he created the sun and the moon. ஐந்தாவது நாள் பறவைகளும் நீர்வாழ் உயிரினங்களையும் படைத்தார். In the fifth day he created the living being which lives in the water and the wild animals and the ஆறாவது நாள் மிருகங்களையும் மனுஷரையும் படைத்தார். In the sixth day he created the animals and the human being. இப்படி சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறார். And he is the one who created everything. அது மட்டுமில்ல, ராஜ்யங்களை ஆளுகிற தேவனாய் இருக்கிறார். And he is the one who rules the nations and kingdoms. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். He is the one who keep another king instead of one. அவருடைய சித்தத்தின்படியே சகலத்தை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். He is the one who do everything through his will. இவ்வளவு பெரிய மகா பெரிய தேவன்தான் We are like such big God only. என் மீது உன் மீது அன்பு கூர்ந்தார். Showed love on you and me. அல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே மகிழ்ச்சி. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய தேவன் How such a big God? எதற்காக நம் மீது அன்பு கூற வேண்டும்? Why do he want to love us? அவர் நம் மீது அன்பு கூற காரணம் என்ன? What is the reason that he loved us? ஆதியாகமம் 3:8 பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதனை படைத்து ஏதேம் தோட்டத்தில் ஆண்டவர் வைத்தார். God created man and kept in the Eden garden. வைத்து செடி கொடிகள் மிருகங்களை போல படைத்து அவர் விட்டு விடவில்லை. Like he did not leave them as such like the animals and the plant trees. மனிதனையோடு கூட தினமும் உறவாடினார். Each day they had a good conversation with them. அவர் தினமும் பேசி மகிழ்ந்தார். Each day he cherished with them. இந்த மனிதர்களோடு அவர் இருப்பது அவருக்கு ரொம்ப பிடித்திருந்தது. He liked to be with the man. அவர் பார்த்தீங்கன்னா அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது அந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே மேக சம்பமாய் அக்னி சம்பமாய் அவர்களோடு கூட வாசம் செய்தார். Amen. If you see while Israelites came from the Egypt, there was the cloud between them where God loved to be among them. நம்ம ஆண்டவருக்கு எப்போதும் நம்மோடு இருப்பது ரொம்ப விருப்பம். Our Lord loves to be with us very much. நம்மளோடு பேசுவது மகிழ்வது அவருக்கு ரொம்ப பிரியம். He would love to be with us and talk with us and be cherish with us. அப்படிதான் ஆதாமோடு ஏவாளோடும் தினமும் ஒரு மகிழ்ச்சியாய் அவர்களோடு இருந்தார். So only with Adam and Eve he was very happy. ஆனால் ஆதியாகமம் 3:6 சொல்லுகிறது ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை ஏவாள் புசித்து
தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். We can see that Eve has eaten the fruit which was abandoned by God to not eat, and she also gave to her husband. கட்டளையே மீறின உடனே அவங்களுக்குள்ள பாவம் வந்து விட்டது. When she ate that fruit, the sin came into her. அவர்களுக்கு தண்டனையே கொடுக்க வேண்டிய ஸ்தானத்திலே கர்த்தர் வந்து விட்டார். God came into a place where he should give judgment to them. ஏன்னா அவர் அன்புள்ள தேவன் மட்டுமல்ல, அவர் நீதிபரராகவும் இருக்கிறார். He is not only the loving God, but he is also a righteous God. ஆதியாகமம் 3:24 சொல்லுகிறது, அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும்படியே காவல் செய்து ஏதேன் தோட்டத்துக்கு விலக்கி 7 புலிகளையும் வீசிக்கொண்டிருந்த சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா. இப்பொழுது மனுஷர்களை துரத்தி விட்டார். Now he drew out the man, சில சாபங்களும் அவர்களுக்கு கொடுத்து விட்டார். and he also gave some curse to them. இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே மிகவும் விசனமாக காணப்பட்டது. But also in his heart he was worrying. அல்லேலூயா. Hallelujah. ஒரு ஊரிலே ஒரு நீதிபதி இருந்தார். For example, in a town there was a judge, court judge. அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். He had a son. போலீஸ்கார மகன் திருடன் என்பதை போல இந்த ஜட்ஜினுடைய மகன் திருடனா இருந்தான். There is a proverb that a police son will be a thief. Likewise, this judge had a thief son. அநேக முறை தன் மகனை அவர் கண்டித்தார். Many times he warned his son. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று அநேக முறை எச்சரித்திருந்தார். You should not do like this. Like that, he was warning him. ஆனாலும் அவன் அந்த காரியத்தை அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். But also his son continued to do the same thing. ஒரு நாள் போலீஸ் கையில கையும் களவுமாக பிடிபட்டு விட்டான். One day he was caught in red hand by the police. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தது. This case came to the court. அது இவர் இருக்கிற கோர்ட்டுக்கு அந்த கேஸ் வந்தது. Where his dad is the judge over there. சாட்சிகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டது. All the witnesses have been counseled or been asked. இவன் திருடினதை நேரடியாக பார்த்த பலமான சாட்சிகள் இருக்கிறது. There were a strong witness that they saw him stealing the things. கேஸை விசாரித்தார். He asked all the cases. இவர் 15 நாள் காவல் என்று உத்தரவிட்டார். So he ordered him to be for 15 days in prison. அவன் மகனுக்கு திகிர் என்று அவன் முகமெல்லாம் வாடி விட்டது. அப்பா இப்படி நம்மளை ஜெயிலில் அடைக்க சொல்லிட்டாங்களேன்னு ரொம்ப அவனுக்கு ஒரு விசனமாய் போய்விட்டது. Then the son was shocked that my dad has kept me in prison. How can it be like this? He was in shock. அவன் வந்து நினைத்திருந்தான், நம்ம அப்பா ஜட்ஜி நம்ம என்ன தப்பு பண்ணாலும் விடுதலை ஆக்கிடுவாருன்னு. He thought that whatever I do, my dad is a judge, so he will escape me. அதனாலதான் அவன் தொடர்ந்து தவறு செய்து கொண்டிருந்தான். So only he continued to do the same mistake. ஆனால் அவனுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வரும்னு அவனுக்கு நினைக்கல. But he never expected that like this judgment will come to him. இந்த பையனை ஜெயிலில் போட்டார்கள். This son was put into prison. நீதிபதி தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி அவர் ஆடையை மாற்றிக்கொண்டு The judge came down and unclothed his judgment clothes. அவர் அந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்த அந்த இடத்துக்கு ஓடுகிறார். And he ran unto the prison. அவன் கம்பிக்குள்ளே தன் மகன் இருக்கிறதை பார்க்கிறார். And he saw his son in the prison. அவன் மகன் இவர் முகத்தை பார்க்கவில்லை, கோபித்து கொண்டான். But his son did not see his face because he got angry on his father. ஏன் என் மேல கோபமா இருக்கிற என்று சொல்லி பரிதாபத்தோடு அங்கலாய்ப்போடு தன் மகனிடத்தில் இவர் பேசுகிறார். Then the father asked, why are you not showing your face or not talking to me? Then he asked with worrying and compassion on him. நீங்க இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டீர்களே, நீங்கள் என்னை தப்புவிப்பீர்கள் என்று நினைத்தேன், நீங்கள் என்னை ஜெயிலில் அடைக்கும்படி தீர்ப்பு கொடுத்து விட்டீர்களே என்று மகன் சொன்னான். I never thought that you will do like this. You have prisoned me. You have done this. How can you do this like that? He asked to his father.
மகனே, நான் நீதிபதி. அந்த 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 ஸ்தானத்துல நான் உட்காரும் போது நான் நீதியாதான் நான் தீர்ப்பு சொல்லி ஆக வேண்டும். Then the father replied to him, Son, I am the judge. If I sit over there, I should give the righteous judgment over there. இப்ப நான் உன்னுடைய தகப்பனாக வந்திருக்கிறேன். And now I came as your father. நீ இந்த தவறிலிருந்து திருந்தி விடுவாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. And I expect that and I believe that you will repent from this sin. இந்த ஜெயிலில் இருந்து உன்னை வெளியே ஜாமீன் எடுக்க நான் எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறேன். And he told him that I have done all the procedures to take you out, that bailment. நீ நிச்சயமாய் வெளியே வந்து விடுவாய். Surely you will come out. தைரியமாய் இரு என்று சொன்னார். And be courageous. அன்புள்ள பிள்ளைகளே, My beloved children, இதே போலதான் தேவனாய் கர்த்தர் ஆதாமை ஏவாளை தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தி விட்டாலும் கூட, like this only when God had drew out Adam and Eve from the garden, அவர்களை மீட்க வேண்டும் என்ற அங்கலாய்ப்பு, ஆதங்கம், விருப்பம் பிதாவாகிய தேவனுக்கு இருந்து கொண்டிருந்தது. கரங்களை தட்டி தேவனை. Even though he drew out, he had a weariness and he has had a compassion to redeem them. அவர் காட்டின நம்மீது அவர் காட்டின அன்பு மகா பெரிய அன்பு. The love he showed upon is so great. ஏன் என்று சொல்லுகிறீர்களா? Why? Because நம்மீது அன்பு காட்டினதை போல யார் மீதுமே அவர் அன்பு காட்டினதில்லை. he never showed to anyone like this love that he showed upon us. எபிரேயர் 2:16 சொல்லுகிறது. Ephesians 2:16. ஆதலால் அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் கரங்களை தட்டுங்க. தேவதூதனும் இதே போல தவறை அவன் செய்தான். Angel also did the same mistake. ஆனாலும் அவனை ரட்சிப்பதற்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. But to save them, God did not take any step. வாசிப்போம். எசேக்கியேல் 28:12 வாசிங்க. போதும். அல்லேலூயா. மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக யாரை உண்டாக்கினார்? Before God created the man, who was there? தேவதூதனை உண்டாக்கினார். He created angels. அவனை மிகவும் அழகாக உண்டாக்கினார். God created very beautifully. அவனை கொண்டு போய் ஏதேம் தோட்டத்தில் வைத்தார். And God kept him in the Eden garden. ஏதேம் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். Over there. இதே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் தமது சாயலாய் தமது ரூபத்தின்படி படைத்து எங்க கொண்டு போய் வைத்தார்? ஏதேம் தோட்டத்தில். எதற்காக? அது பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. மனிதனுக்கு அந்த உத்தியோகம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி யார் கையில கொடுக்கப்பட்டிருந்தது? ஏஞ்சல்ஸ் கையில இருந்தது. அல்லேலூயா. ஆனாலும் அந்த ஏஞ்சல்ஸ் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஏசாயா 14:12 வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், ஆமா. இந்த தூதனை ஆண்டவர் மிக அழகாக படைத்திருந்தார்.
This angel was created very beautifully by God, பலவிதமான ரத்தின கற்களினால் அலங்கரித்திருந்தார். and he groomed him with precious stones, நல்ல நாதசுரம் வாசிக்கிறவனாய் இருந்தான். and he was a trumpet player. இவன் மிகவும் அழகுள்ளவனாய் இருந்ததுனால, ஞானம் உள்ளவனாய் இருந்ததுனால இவனுக்குள் நிறைய பெருமை வந்து விட்டது. Because he was so beautiful and so wise, he got proud. உடனே இவனுக்குள்ள ஒரு எண்ணம், Suddenly he got thinking நான் thought தேவனை போல இருக்க வேண்டும், that he should be like God, தேவன் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டும். and he wants be in the place where God dwells. ஏன் அதுக்கும் மேல சிங்காசனத்தை அமைக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். And he also decided to have a throne above where God is dwelling. உன்னதமான தேவனுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்று நினைத்தான். He thought that to be equal to God. இங்க இருக்கிற ஒரு கூட்ட தூதர்களை கூட்டிக் கொண்டு மேலே எழும்பினான். He gathered a group of angels and he went over there. பரலோகத்தை காக்கிற மிக்கேல் நானுடைய சேனை, தேவதூதர்களுடைய சேனைக்கும் But the Michael angels were stand against him, which were guarding the heaven. இந்த லூசிபாருடைய சேனைக்கும் யுத்தம் நடந்தது. Michael and his what to say host and the Lucifer host were fighting or அந்த making a யுத்தத்திலே war. லூசிபார் தோற்று போனான். In that war, Lucifer had lost, அங்கிருந்து கீழே தள்ளப்பட்டான். and from there he was pushed down. கொஞ்சம் பேர் மத்திய ஆகாயத்தில் நின்று விட்டார்கள். Few were stopped in the clouds. சில பேர் பூமியில விழுந்தார்கள். Few fallen in the earth. சில பேர் பாதாளத்திலே தள்ளப்பட்டார்கள். And few fallen in the hell. அவர்கள் தான் இப்போ பிசாசு என்ற பெயரிலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். Those are named as Satan today. அல்லேலூயா, Hallelujah, அல்லேலூயா. hallelujah. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னையும் என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஆமென். என்னையும் என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, எந்த நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. லூசிபரும் தவறு செய்தான், தண்டிக்கப்பட்டான். Lucifer also had done the mistake and been punished. அவனுடைய வாசஸ்தலத்தை இழந்து போனான். He had lost his dwelling place. ஆதாமும் ஏவாளும் தவறு செய்தார்கள், And Adam and Eve also had done mistake. தண்டிக்கப்பட்டார்கள். They have been punished. அவங்க வாசஸ்தலத்தை இழந்து போனார்கள். They had lost their dwelling place. ஆனாலும் But also, தூதர்களை ரட்சிப்பதற்கு கை கொடுப்பதற்கு தேவனுக்கு மனம் இல்லாமல் but God did not have a mind to save angels. ஆபிரகாமினுடைய சந்ததியை உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்கு தேவன் இரக்கம் கொண்டார். But he showed mercy அல்லேலூயா, to save you and me who are the seed of அல்லேலூயா. Abraham. Hallelujah. நான் அப்படியே யோசிச்சேன், ஏன் தூதர்களை ஆண்டு ரட்சிக்கிறதுக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லையே அப்படி. Then I thought, why did Father God did not save angels? Didn't he have any idea to save them? ஏன் மனிதனை மட்டும் ரட்சிக்கிறதுக்கு அவர் குமாரனை அனுப்பினார் என்று யோசித்தேன். Then I thought, why did he send his beloved son to save only this human being? அப்பதான் எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு. Then only I had a thought. லூசிபார் அவர் சொந்த தாட்ல, சொந்த விருப்பத்துல, சொந்த எண்ணத்துல நான் தேவனுக்கு மேல சிங்காசனத்தை அமைக்கணும், தேவனை போல ஆகணுன்ற அந்த பெருமை கொண்டான். Then only I realized that Lucifer had done this mistake on his own will and in his own thought and desire, that he wants to have a throne near God and be God. அதுக்கான முயற்சி பண்ணி பரலோகத்துக்கு ஏறி போனான். And he also tried to do that and he went to the heaven. ஆனா தோற்று விழுந்து போனான். But he failed and got lost his position and been thrown to the hell. அதனால அவன் தண்டனைகளை அனுபவித்தான். So he got his punishment. அந்த ஏதேம் தோட்டத்தை இழந்து போனான், அந்த மகிமை இழந்து போனான். He lost the Eden garden and he lost the glory.
இப்ப பிசாசாக அங்கே இங்க அலைந்து கொண்டிருக்கிறான். Now he is roaming here and there as a Satan. ஆனா மனிதன் அப்படி இல்லை. But human is not like that. பிசாசினால் தூண்டப்பட்டு But human was tricked by the Satan. பிசாசினால் ஏமாற்றப்பட்டு He was been fooled by the Satan இந்த கனியை புசித்தார்கள். and ate this fruit. அல்லேலூயா. Hallelujah. அதனால என்னமோ ஆண்டவர் மனிதன் மேல அவ்வளவு கோபம் காட்டவில்லை. I think so only God did not show that much angry towards man. ஒரு முறை கருணாநிதி சொன்ன வசனம் வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது. I remember certain words that have been said by Dr. Kalaignar Karunanidhi. அம்பை அல்ல அம்பை எய்கிறவன் தான் முக்கியம் என்று சொன்னார். That he said that arrow is not important, the one who sent the arrow is important. பிசாசு தான் இவங்களை தூண்டி அந்த காரியத்தை செய்ய வைச்சிட்டான். The Satan only had tricked them and made them to do that. இவர்கள் ஏமாந்து போனார்கள். They have been fooled by him. அதனால தான் மனிதன் மேலே பரிதாபம் கொண்டார். So only God had pity on them and mercy on them. அல்லேலூயா. Hallelujah. அதனால தான் அவனை மீட்டெடுப்பதற்கு தன் குமாரனையே அனுப்பினார். கரங்களை தட்டுங்க. Hallelujah. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. 2 கொரிந்தியர் 5:21 வாசிப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, நாம் நீதி இப்ப ஏதேம் தோட்டத்தில் சாப்பிடக்கூடாதுன்ற கனியை சாப்பிட பாவம் வந்தது. ஒருவன் மூலமாக எல்லாருக்குள்ளேயும் பாவம் வந்து விட்டது. Because he ate the fruit which should not be eaten, and the sin had came into him, and through him all had become sinners. பாவம் செய்து எல்லாரும் தேவ மகிமை இழந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says by doing sin all have lost the glory of God. இப்ப மீட்க வேண்டும் என்றால் உலகத்தில் உள்ள எல்லாரையும் மீட்க வேண்டும். If you want to save, all the people on the earth should be saved. அதனால தன் குமாரனை பூமிக்கு அனுப்பி So he sent his only son to this world. எல்லாருடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து மேல பிதாவாகிய தேவன் சுமத்தினாராம். And he made all the sins on Jesus of this world. பாவம் செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும், மரிக்க வேண்டும், இல்லையா? The one who did sin should be punished, right? தன் குமாரனை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாராம். So he gave his only son for the crucifixion and to die on the cross. 1 யோவான் 2:2 எடுத்து வாசிங்க. நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். சர்வலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை செய்யும்படியாக, பாவத்துக்கான மன்னிப்பை உண்டு பண்ணும்படியாக, பாவத்துக்கான தண்டனை அவரை ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கும்படியாய் உலகத்தின் பாவத்தை தன் குமாரன் மீது இயேசு பிதாவாகிய தேவன் செலுத்தினார். Amen. Hallelujah. He is the propitiation for our sins, because to save us, and he gave his forgiveness and gave his only son to save us. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாவ பரிகாரம் பண்ணதனால, because God has made the propitiation in the cross for us, நமக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் வந்தது? What are the blessings that we received from him? ஒரு 6 ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அதுல ஒரு 6 ஆசீர்வாதங்களை மட்டும் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்ல போகிறேன். There are more blessings, but I would like to say only 6 points to you. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 - 8 வரை வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் கூட வழக்கத்தில் கேட்டபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது
ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படி நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவர்களை செய்து கோபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்களா, நாம பாவத்தினால மரித்து போயிருந்தோம். If you see, we had died because of sin. பலவிதமான துஷ்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். We had done many evil things. பிதாவாகிய தேவன் தன் குமாரனை அனுப்பி ஜீவ பலியாக அவரை ஒப்பு கொடுத்ததுனால, because Father God sent his only son and gave us a living sacrifice, நாம் செய்த துஷ்ட காரியத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதுனால, because he had taken all the evil things that we have done, இயேசு என்னுடைய துஷ்ட காரியத்துக்கான தண்டனை அவர் அனுபவித்து விட்டார் என்று நாம் விசுவாசிக்கிறதுனால, because we believe that Jesus had taken and been crucified on the cross for our evil things, நமக்கு இலவசமான பாவ மன்னிப்பு கிடைத்தது. we got கரங்களை a தட்டி free தேவனை mercy and forgiveness from God. இரண்டாவதாக, Second thing is, ஆக்கினி தீர்ப்பிலிருந்து நாம விடுவிக்கப்பட்டோம். we have been redeemed or escaped from the condemnation. யோவான் 3:18 வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. The one who believes in Jesus shall not have condemnation. பிதாவாகிய தேவன் அனுப்பின ஒரு குமாரன் இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகர், என் ஆண்டவர், என் மீட்பர் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அதனால நமக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. Amen. Because we believe that Jesus is this our Savior and our Lord who had been sent by the Father, so we don't have condemnation. நமக்கு நரக ஆக்கினி இல்லை. We don't have condemnation and hell. நமக்கு நித்திய ஜீவன், பரலோகம் நிச்சயம். And we கரங்களை have eternal தட்டுங்க. life and heaven. நமக்கு நரகம் இல்லை, We don't பரலோகம் have hell. நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. Come to heaven. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கு என்று வாழ்விட பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கு என்று வாழ்விட. அல்லேலூயா. Hallelujah. மூன்றாவது ஆசீர்வாதம், The third blessing is தேவனோடு திரும்ப ஒப்புரவாக்கப்பட்டோம். we have been reunioned with God again. ஆதாம் ஏவாள் எப்படி ஆண்டவரோடு தினமும் பேசி மகிழ்ந்து அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டா, நல்ல நண்பர்களாக, நல்ல ஒரு என்ன சொல்றது, தகப்பன் பிள்ளையாக அவர் இருந்தார்கள் அல்லவா, அதே போல நானும் நீங்களும் தேவனோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். Amen. அல்லேலூயா. Hallelujah. Like Adam and Eve was with a good relationship with God before they ate the fruit, where they were like a father and child and they were friends. They had a very good relationship where they had a good conversation. Likewise, now we had been reunited with God and to have a very good relationship. எபேசியர் 2:13 வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் நம்மை பிதாவோடு சேர்த்து விட்டது. Amen. கரங்களை தட்டுங்க. Amen. The blood of God had made. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளாய் இராமல் நாம் இனிமேல் தேவனுக்கு தூரமானவர்கள் அல்ல,
பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும், நாமெல்லாம் பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனுடைய ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. தேவனுடைய வீட்டார். இவங்க யாருன்னா எங்காளு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது அண்ணன் என் தம்பின்றோம் இல்லையா, இது எங்க வீட்டுல இருக்கிறாங்க, எங்க வீட்டு ஆளுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே போல நாம் தேவனுடைய வீட்டாராய் மாறிவிட்டோம். கரங்களை தட்டி தொடர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசையாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கட்டடத்துல ஒரு கல்லு இன்னொரு கல்லு இசைவா இருக்கிறதை போல தேவனோடு கூட தேவனுடைய நகரத்தாராக அவருடைய வீட்டாராக அவரோடு கூட அவர் ராஜ்யத்தில் அவருடைய சித்தத்தில் அவர் விருப்பத்தில் அவர் பிரசன்னத்தில் நாம் இணைக்கப்பட்டு விட்டோம். We have been connected and been fellow citizens with the saints in the household of God, and we have been connected to the will and the presence of God. சுருக்கமாய் சொன்னால் ஆதாம் இழந்து போன உறவை இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் திரும்ப பெற்றுக்கொண்டோம். Amen. If you want to say in short, we had received the relationship of God where Adam lost. நான் திரும்ப சொல்லுகிறேன், இனி நாம் தேவனுக்கு தூரமானவர்கள் அல்ல. And I say again that we are not far away from God from now. அல்லேலூயா. Hallelujah. நான்காவது ஆசீர்வாதம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். Fourth blessing is receiving the eternal life. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பூமியில அனுப்பி சிலுவை மரணம் ஒப்பு கொடுத்தது காரணமே நாம் நரகத்துக்கு போகக்கூடாது, நித்திய ஜீவனத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக தான். Amen. The reason that Father gave his only son is not we should not go to hell but to heaven. இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேரும் நித்திய ஜீவனை அடையும்படி பாக்கியம் தருகிறார். Amen. He gives the favor that whosoever believe that Jesus had died for him, he will become a children of God and have eternal life. ஐந்தாவது ஆசீர்வாதம், the fifth blessing is அவர் நம்மை ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். that he had accepted as his own son and children. யோவான் 1:12 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எல்லளவேனும் தகுதியற்றவர்கள். We are unworthy even for a pinch. நாம் கண்களும் மனசும் விரும்பினதெல்லாம் செஞ்சு we had done all the things that of our body and eye desire. பாவிகளாய் துரோகிகளாய் அந்நியர்களாய் இருந்தோம். We had become the one who have been rejected and refused, and we were foreigners. பிதாவாகிய தேவன் தன் குமாரனையே கொடுத்து நம்மை ரட்சித்தது மட்டுமல்ல, but not only Jesus gave his only son and saved us, என்னையும் உன்னையும் ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். இதைவிட பெரிய அன்பு உலகத்தில் எது இருக்கு? Amen. And he also accepted as his own son and children. Is there any great thing than this in this world? 1 யோவான் 3:1 எடுத்து வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவு பெரிதென்று இந்த சர்வ வல்லமுள்ள தேவன், this almighty Father, என்னை உன்னை ஒரு சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். he has accepted as his own children. அல்லேலூயா. Hallelujah. இது எனக்கும் உனக்கும் கிடைச்ச பாக்கியம். It is a blessing which you and I received. ஆறாவது ஆசீர்வாதம், the sixth blessing is யோவான் 3:2 எடுத்து வாசிங்க. பிரியமானவர்களே, 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கரங்களை தட்டுங்க.
பிசாசு தேவனுக்கு ஒப்பா இருக்க வேண்டும் என்று விரும்பினான். But Satan had desired to be equal with God. அந்த பாக்கியத்தை அவர் அவனுக்கு தரவில்லை. But God did not give this chance to him. அவனால் ஏமாற்றப்பட்ட எனக்கும் உனக்கும் But the one who have been fooled by him, அவருக்கு ஒப்பா இருக்கிற பாக்கியத்தை தருகிறார். had got the கரங்களை blessing தட்டுங்க. to be appear like God, to be like God. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். யாரா இருக்கிறீங்க நீங்க? தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க யாரு? What are you? You are the children of பாவியா? God. Are you a sinner? தேவனுக்கு தூரமானவனா? Are you far away from God? அந்நியனா? Are you a stranger? தண்டிக்கப்படக்கூடியவனா? Are you one who should be punished? நோ. No. இல்ல. நாம் அவருடைய பிள்ளைகளாய் நீதிமானா இருக்கிறோம். We are his children and we are the righteous one. இனி எவ்விதமாய் நம்ம மரித்த பின்னாடி எவ்விதமாய் இருப்போம் என்றால், If you want to know how we will appear after our death, அல்லது இயேசு வரும்போது நாம் எவ்விதமாய் இருப்போம் என்றால், or after the coming of God, do you want to know how we appear or be there? அது இன்னும் வெளிப்படவில்லை. But it is not being shown or ஆகிலும் revealed. But, அவர் வெளிப்படும் போது but when he reveals or appear, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். and when he appears, we will be like him. And நாம் உயிர் தெழும்போது when we rose up, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம மாறுவோம். we will be changed as he is. ஆதாமும் ஏவாளும் படைக்கும் போது When he created Adam and Eve, தனது ரூபத்தின்படி தனது சாயலபடி ஆதாமும் ஏவாளையும் படைத்தாராம். they created Adam and Eve in their own likeness and image. பாவம் செய்ததனால் அந்த மகிமை நம்ம விட்டு போயிடுச்சு. Because we do sin, that glory had left us. ஆனால் நம் உயிர் தெழும்போது திரும்ப அந்த மகிமை நமக்கு திரும்ப கிடைக்க போகிறது. Amen. But when we அவர் rose இருக்கிற வண்ணமாகவே நாம் மாற போகிறோம். but when we rose again, we will get that glory returned back and we will be like same as God. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் மாறுவதினால அவருக்கு ஒப்பா இருப்போம். கரங்களை Amen. தட்டு Amen. அல்லேலூயா. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னையும் என்று வழி நடத்துவரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னையும் என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. சகலம் சிருஷ்டித்த பிதா, The Father who created everything, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற நம்ம பரலோக பிதா, who dwells in a light where no one can go near, சகலத்தையும் ஆளுகிற தேவனாகிய பிதா, the one who rules over all the nations and kingdoms, என் மீது உங்கள் மீது அன்பு கூர்ந்தார். he loved us, each and every one of us. தேவ தூதர்களை ரட்சியாமல் என்னையும் உன்னையும் ரட்சித்தார். Instead of saving angels, he saved us. தூதர்களுக்கு கை கொடுக்காமல் ஆபிரகாம் சந்ததி விழுந்து போன சந்ததியை தூக்கும்படி கை கொடுத்தார். Instead of took on the angels, but he took on the seed of Abraham, you and me. பாவத்தில் விழுந்து போன ஆதாமினுடைய சந்ததியை தூக்கும்படி தன் குமாரனையே அனுப்பினார். To save the fallen seed of Abraham, the generation of Abraham, he gave his only begotten son to this சிலுவை world. மரணம் வரைக்கும் தன் குமாரனை ஒப்பு கொடுத்தார். He surrendered his son till the cross and death. இதனால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. Through this we got the forgiveness of God. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். And we have been escaped from the condemnation. தேவனுக்கு சமீபமானோம். And we came near to God. நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். And we received eternal life. தேவனுடைய பிள்ளைகளானோம். And we also become the children of God. தேவனுக்கு ஒப்பாய் இருக்க போகிறோம். And we are கரங்களை gonna தட்டி equal to God or like God. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். எழுமி நிற்போம். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். எஸ் எதினால்
பிதாவை தேவன் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார். Amen. How Father God has loved us. அதற்கு பிரதிபலனாய் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? What are you going to give as a return? என்ன செய்ய போகிறீர்கள்? What are you going to give? தாவீது சொல்ல, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வாழ்நாள் எல்லாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்ததை தவிர வேற என்னத்தை செய்ய முடியும்? David says that what can I give in return except taking my vessel of salvation and giving him praise? நான் வாழ்நாள் எல்லாம் அவருக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி சோத்திரம் பண்ணி நன்றி சொல்லுவதை தவிர வேறு என்னத்தை அவருக்கு கொடுக்க முடியும்? What can I give in return except saying thanks and praising him till my end of my life? நல்லவனுக்காக வேணால் ஒருவன் மரிக்கலாம், பாவியாயிருந்த எனக்காக உனக்காக இயேசு மரித்தாரே. For a good person one can die, but for you and me who are sinners Jesus has died. ஒருவன் இன்னொருவனுக்கு எதை வேண்டுனாலும் கொடுத்து விடுவான், ஆனால் ஒருவனும் தன் பிள்ளையை கொடுக்க மாட்டான். எனக்காக உனக்காக பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை சிலுவை மரணம் வரைக்கும் ஒப்பு கொடுத்தாரு. Amen. One can give anything to another, but Father God has given his only begotten son till the crucifixion and death of in the cross for you and me. இதற்கு ஈடா நாம் என்ன செய்ய போகிறோம்? What are we gonna give to equal this? நம்மையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். By giving yourself to God. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், பிதாவே நீர் செய்த நன்மைகள் அதிகம் ஆண்டவரே, நான் எதை உமக்கு கைமாறாய் செய்வேன்? What can I give in return? என்னையே ஒப்பு கொடுக்கிறேன், I surrender myself. என் எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்கிறேன், I surrender my future. என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், I surrender my family. இனி உம்முடைய வழியிலே நடக்க ஒப்பு கொடுக்கிறேன், After I surrender my உம்முடைய way to சித்தம் செய்ய you. ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய விருப்பம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். Your will and way. ரெண்டு கை உயர்த்தி சொல்லு, பிதாவே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. Lift your hands and say, Father, accept me. அப்பா, உம்முடைய குமாரன் மூலமா எனக்கு கொடுக்க நீர் சித்தம் கொண்ட அத்தனை ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. Please give me the blessing that you are willing to give me through your son. சொல்லு, என் பாவத்தை மன்னியும், Please forgive my sins. என் ஆக்கினிலிருந்து விடுவியோ, Please redeem me from the condemnation. உம்மோடு கூட இணைந்து வாழ உதவி செய்யும். Please help me to live with you. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். Please help me to receive the eternal உம்முடைய life. பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும். And please accept me as your own child. நான் உயிர் தெழும்போது உம்மது சாயலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. And help me to get the எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. சொல்லு, ஜோமனே கர்த்தர் உனக்காக தான் இதை எல்லாத்தையும் செய்து முடித்தார். God has done everything for you. நீ வெறுமனே போய் விடாதே. Don't go நீ in ஜெபம் vain. பண்ணுகிற நேரம், It is a time to நீ pray. ஆசீர்வாதத்தை பெறுகிற It's a நேரம், time to receive the blessing. அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிறவன் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நித்திய ஜீவனை அடையும்படி உதவி செய்கிறார். Whoever so believe in his name in the Son, those who will get the eternal life, Bible says. விசுவாசிக்காதவன், The one who don't believe, அவன் ஆக்கினி தீர்ப்புக்கு உள்ளாவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. will be condemned. அன்பு பிள்ளைகளே, My இந்த beloved, நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். please use this time உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, and open your mouth and say பிதாவே, that Father, நீர் அனுப்பின உம்முடைய குமாரனான இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். that I believe your Son who had been sent by you, அவர் என்னுடைய இரட்சகர் என்று, and he is my Savior, என்னுடைய ஆண்டவர் என்று, and he is my Lord, என்னுடைய தேவன் என்று and I விசுவாசிக்கிறேன். believe that he is my God. அவர் இல்லாமல் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, There is no redemption and எனக்கு ரட்சிப்பில்லை என்று விசுவாசிக்கிறேன். salvation for me except through உம்முடைய him. குமாரனை எனக்காக தந்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you for giving your son, என்னை Lord. ரட்சித்ததற்காக Thank you ஸ்தோத்திரம். for saving me, என்னை Jesus. மீட்டதற்காக ஸ்தோத்திரம். Thank you for redeeming and உமக்கு saving நன்றி me. நன்றி நன்றி. We thank கரங்களை you, Lord. தட்டி We thank சொல்லுங்க, you, Jesus. நன்றி We நன்றி thank you, நன்றி நன்றி Jesus. We நன்றி. thank you, Lord. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்காக ஜெபிக்க I am விரும்புகிறேன். the servant of the Lord. I would like to pray for you. எல்லாம் கரங்குப்பி சிறந்தாழ்த்தி கண்களை மூடுவோம். Close your eyes and bow your head. And பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே,
Holy உம்முடைய Father, குமாரனே எங்களுக்காய் கொடுத்து எங்களை நேசித்தவரே, you have loved us through sending your Son. தன் குமாரனையே கொடுத்து மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. Bible says that He had given His only own Son. Can He not give other things? இவர்கள் விரும்புகிற அத்தனை ஆசீர்வாதம் தாரும் ஆண்டவரே. Please give all the blessing that they desire, இவர்களுக்கு Lord. புத்திர பாக்கியங்களை தாரும். Please give them the ability to give birth a child. குழந்தை செல்வங்களை தாரும். Please give the blessing of children. திருமண தடைகளை மாற்றும். Please remove all the obstacles of இவர்களுடைய marriage. தொழில்களை ஆசீர்வதியும். Please bless their businesses. பிரிந்திருக்கிற குடும்பங்களை இணைய செய்யும். And please reconcile and reunion the ஒவ்வொரு families have been குடும்பத்திலும் broken. சமாதானம் தாரும். And please give the peace to each family. இவர்களின் குடும்பத்தை ரட்சியும் ஆண்டவரே. Please save them and their family, Lord. பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். And please give them redemption and save them from the temptation of the Satan. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ சமாதானமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் நிறைவாய் உண்டாவதாக. Let each one of them receive the blessing of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால In the name of Jesus, இவர்களுக்கு சுகமும் let them have a good health இவர்களுக்கு ஆசீர்வாதமும் and let them have a blessing. பரிபூர்ணமாய் உண்டாகட்டும் என்று Let them have in fullness. இயேசுவின் நாமத்தினால And in the name of Jesus, ஆசீர்வதிக்கிறேன். I bless them. ஆசீர்வதிக்கிறேன். I bless them. ஆசீர்வதிக்கிறேன். I bless them. ஆசீர்வாதமாயிரு என்று வாழ்த்துகிறேன். And I wish them to be blessed. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. Amen. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த அந்நியனுக்கும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. Amen. அல்லேலூயா. Hallelujah. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த செய்தியை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். இது ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. தேவ ராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. God bless you. God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையின் ஆராதனை நேரங்கள்: சனிக்கிழமை தமிழ் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதல் தமிழ் ஆராதனை காலை 5:30 முதல் 7:30 வரை. இரண்டாவது தமிழ் ஆங்கிலம் ஆராதனை 9 மணி முதல் 11 மணி வரை. மூன்றாவது மாலை தமிழ் ஆராதனை 6 மணி முதல் 8 மணி வரை. எங்கள் முகவரி: WRPM சபை, உலக எழுப்புதல் ஜப ஊழியங்கள், 5/311/4, காமராஜர் நகர், 10வது குறுக்கு தெரு, சின்ன எலசகிரி, ஓசூர். பின்கோட் 635126. தொலைபேசி எண் 9942510703. தேவன் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.